ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ SSGD பிராக்டிஸ் பண்ற நிறைய பேர் வந்து ப்ரோ நான் நல்ல மார்க் வச்சிருக்கேன் ப்ரோ, ஆனா என்னதான் பிராக்டிஸ் பண்ணாலும் எனக்கு 5 கிலோமீட்டர் டைமிங் வர மாட்டேங்குது ப்ரோ. என்னால 5 கிலோமீட்டர் 30 மினிட்ஸ்க்குள்ளே ஓட முடியல ப்ரோ. சரிங்களா? அதுக்கடுத்து என்னால வந்து 400 மீட்டர் ஓட முடியல ப்ரோ, என்னால வந்து 1 கிலோமீட்டர் ஓட முடியல ப்ரோ. அந்த எனக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், கன்சிஸ்டன்சியா பிராக்டிஸ் பண்ணுங்க ப்ரோ. முதல் நாள் கஷ்டமா இருக்கும், ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் மாடரேட்டா இருக்கும், அடுத்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் அது ஈஸியா ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே எடுத்தோன்னா உங்களுக்கு வராது. ஃபர்ஸ்ட் வந்து வாக் பண்ணணும், அடுத்து ஜாக் பண்ணணும், அடுத்து ஸ்லோவா ரன் பண்ணணும், அதுக்கடுத்து நம்ம மாடரேட்டா பண்ணணும், அடுத்து நம்ம ட்ரையல் பார்க்கணும். நீங்க எடுத்தோடனே நீங்க 5 கிலோமீட்டர் ஓடி பார்த்தீங்கன்னா யாருக்கும் வராது. சரிங்களா? அடுத்து நம்ம வந்து இப்போ எல்லாரும் ஓரளவு மாடரேட்டா இன்னைக்கு வந்து ஒரு 8 to 9 கிலோமீட்டர் கவர் பண்ணோம். சரிங்களா? டோட்டலா 8 to 9 கிலோமீட்டர் கவர் பண்ணோம். அதில் 5 கிலோமீட்டர் வந்து ஆவரேஜா இன்னைக்கு ஓடன எல்லாத்துக்குமே 5 கிலோமீட்டர் டைமிங் வந்து 30 மினிட்ஸ்க்குள்ள வந்துட்டு 30 மினிட்ஸ் வந்துட்டு அது வந்து மாடரேட் பேஸ்ல, அதுவும் ஹில்லில் அப் டவுன்ல எல்லாத்துக்குமே 30 மினிட்ஸ் வந்துட்டு. இது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னா, நம்ம தனியா ஓடும் போது நம்மளோட ஃபுல் கெப்பாசிட்டி வராது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இன்னைக்கு ஒரு 15 பேர் ஓடிருக்கோம் அப்படின்னா, அதுல வந்து ஒருத்தர் நமக்கு முன்னாடி போவாரு. உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும், அவரை மிந்தணும், இதே பேஸை மெயின்டைன் பண்ணணும். 15 பேர் இருக்காங்க, நம்ம ஃபர்ஸ்ட் வரணும், நம்ம செகண்ட் வரணும் அப்படின்னு டாப் 5ல உள்ளவங்களுக்கு ஒரு ஒரு டார்கெட் இருக்கும். அவர் முந்தணும், நம்ம ஃபர்ஸ்ட் வரணும், செகண்ட் வரணும், தேர்ட் வரணும், அவர் பிடிச்சி ஓடணும் அப்படின்னு. லாஸ்ட்ல உள்ளவங்க நம்ம கம்ப்ளீட் பண்ணா போதும் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கும். அதே இது நீங்க தனியா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மைண்ட் செட் இருக்காது. சரிங்களா? உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு 8 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம் அப்படின்னா நீங்க தனியா பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகும்போதே வயிறு பிடிக்க ஆரம்பிச்சிடும், கால் பிடிக்க ஆரம்பிச்சிடும். போதும் நாளைக்கு பாத்துக்கலாம், ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு நீங்க ஸ்டாப் பண்ணிடுவீங்க. சரிங்களா? நான் பேசிக்கா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீம் ஒர்க். சரிங்களா? நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ தனியா பண்றதை விட டீம் ஒர்க்கா ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரிங்களா? நீங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யார் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, தனியா ப்ராக்டிஸ் பண்ணாம கூட ஒருத்தரோ அல்லது கூட SSGD யாரும் இல்லை அப்படின்னா சைக்கிள் அல்லது பைக்ல ட்ரெயில்ல ரோட்ல ரன் பண்றாங்க அப்படின்னா ஒரு சைக்கிளா ஒரு 6 பேஸ்ல வாங்க ப்ரோ, நான் அதே பேஸை மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு அவங்க வந்து உங்க கூட வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். ஒருத்தர் முன்னாடி உங்களுக்கு முன்னாடி ஒரு சைக்கிளே பைக்லயே போகும்போது நீ அவங்கள பிடிச்சே போகலாம். சரிங்களா? தனியா ஓடி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அதுக்கடுத்து எப்போதும் நம்ம சொல்றதுதான், ப்ராப்பரா வார்ம் அப், ஸ்ட்ரெச்சிங்கு, மொபிலிட்டி, சரிங்களா, கோரு, ஸ்ட்ரென்த்து, ஸ்லோ கண்டிஷன் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டைமிங் செட் ஆயிரும். சரிங்களா? டீம் ஒர்க்கு ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது மைண்ட் செட். மைண்ட் செட் வந்து எப்போதுமே நான் சொல்றது அதான், மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடுறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மைண்டை செட் பண்ணணும். நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்னு உங்களுக்கு 2 தாட் இருக்கும். நம்மளால வந்து 1 கிலோமீட்டர் ஓட முடியல, நம்ம எப்படி 5 கிலோமீட்டர் ஓட முடியும் அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்தி நினைச்சுக்க கூடாது. சரிங்களா? எல்லாராலையும் ஓட முடியும். மைண்ட் செட் நம்ம 5 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும், நம்ம 5 கிலோமீட்டர் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பாசிட்டிவாக முடியும். நீங்க ஓடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து 5 கிலோமீட்டர் ஃபினிஷ் பண்ணிடலாமா அப்படி ஒரு கேள்விக்குள்ள முடிச்சிங்க அப்படின்னா ஒரு 3.5 4 கிலோமீட்டருக்கு மேலே நம்மளால முடியாது, நமக்கே தெரியும் அப்படின்னு வந்து உங்களை நீங்களே தாழ்த்தி நினைச்சுக்காங்க. சில ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அன்னைக்கு நம்ம வந்து 8 கிலோமீட்டர் ஓடுறோம் அப்படின்னு நம்ம வந்து மைண்ட் செட் பண்ணி நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா முடிச்சிடலாம். சரிங்களா? ஸ்டார்டிங்ல என்ன பேஸ்ல ஓடணும் அப்படின்னா ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணுங்க. 8 கிலோமீட்டர் நீங்க எப்படியா முடிச்சிடும். நீங்க ஓடத்துல வந்து உங்களுக்கு நெகட்டிவ் தாட் நிறைய வரும். ஓடத்துல நெகட்டிவ் தாட் நிறைய வரும். இப்பவே நமக்கு வந்து ரொம்ப மூச்சு வாங்குது, ஓட முடியல, வயிறு வலிக்கு, கால் வலிக்கு, ஓடத்துல நிறைய தாட்ஸ் வரும். இருந்தாலும் இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் ஓனதுக்கு அப்புறம் நான் 5 கிலோமீட்டர் தான், அதுக்கடுத்து 5 கிலோமீட்டர் ஓனதுக்கு அப்புறம் நான் 3 கிலோமீட்டர் தான், 7 கிலோமீட்டர் ஓனதுக்கு அப்புறம் நான் 1 கிலோமீட்டர் தான். அப்படி உங்களுக்கு நீங்களே ஒரு மோட்டிவேஷன் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி மைண்டை செட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து இன்னைக்கே நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு 14 15 பேர் ஓடணும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ 5 laps ஒருத்தர் 5 laps டோட்டலா 5 laps ஓடணும்னு வைங்களேன். 4 laps ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தாரு. சரிங்களா? அதுக்கடுத்து 5 laps அவரால் மெயின்டைன் பண்ண முடியல. ஆனா அவர் மைண்ட் செட் பண்ணா கண்டிப்பா மெயின்டைன் பண்ணிக்கலாம். 4 laps ஓட முடிஞ்சா, ஒரு 4 laps முதல்ல ஓட முடிஞ்சா அவங்களால 5th lap ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஆளா ஓட முடியாது? மைண்ட் செட் பண்ணா ஓடிருக்கலாம். அதுக்கு வந்து மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒருத்தர் வந்து 5வது ஆளா ஓடிட்டு இருந்தாரு, ஆனா அவர் மைண்ட் செட் பண்ணி 5th லேப்ல ஃபர்ஸ்ட் ஆளா வந்தாரு. சரிங்களா? மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அடுத்து டார்கெட். எதா இருந்தாலும் நமக்கு ஒரு டார்கெட் முக்கியம். சரிங்களா? டார்கெட்னா நம்ம வந்து இப்போ 30 மினிட்ஸ்ல நான் 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுவேன், 25 மினிட்ஸ்ல நம்ம 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுவேன், 20 மினிட்ஸ்ல நம்ம 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்படி உங்களுக்கு நீங்களே ஒரு இலக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்க வந்து செலக்ஷன்ல ஓடுறீங்க, ஒரு 50 பேர் உங்க பேட்ச்ல ஓடுறாங்க, நீங்க வந்து ஒரு 30வது ஓடிட்டு இருக்கீங்க. அடுத்து நீங்க வந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஓட்டிங்க, 4 கிலோமீட்டர் ஓட வேண்டியது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஊதா கலர் ட்ரெஸ்ஸோ ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸோ போட்டு ஓடுறாரு, அவர் ஓவர்டேக் பண்ணணும். இல்லை அடுத்து 1 கிலோமீட்டர் ஒரு 10 பேர் மிந்தணும், அடுத்து 500 மீட்டர்ல ஒரு 5 பேர் மிந்தணும். அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு டார்கெட்டை வச்சு ரன் பண்ணி பழகுங்க. சரிங்களா? இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களோட என்ட்ரன்ஸ் நல்லா செட் ஆயிரும். மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து டார்கெட் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து உங்களை நீங்க தான் நம்பி ஓடுங்க. சரிங்களா?
மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். நான் வந்து என்னோட லாஸ்ட் செலக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா டைமிங் வந்துச்சு ப்ரோ, ஆனால் செலெக்ஷனில் என்னால் ஓட முடியல ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. காரணம் அவங்களுக்கு வந்து மைண்ட் செட் இல்லை. அதாவது ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ல விட்டுருந்தாங்க. எவ்வளோ கஷ்டம் இருக்கும் பாருங்களேன். நல்லா வந்து ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிட்டு ஹெட் வெயிட் தான் சரிங்களா. லாஸ்ட் டைம்ல வந்து 23 நிமிஷம் ஓடிடும். ஆனால் செலெக்ஷனில் வந்து உங்களுக்கு அந்த டைம் வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது சரிங்களா. அதாவது ஒருத்தர் வந்து 5 மாதம் 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் செலெக்ஷனில் போய் ஒரு 5 செகண்ட் 1 செகண்ட்ல விட்டு அப்படி இருக்கும். ஒருத்தர் சொல்றாரு ப்ரோ 1 செகண்ட்ல போயிட்டு ப்ரோ அந்த மாதிரி சரிங்களா. அதனால இருக்கிற டைமை பயன்படுத்திக்கோங்க. மைண்ட் செட்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டீம் ஒர்க்கா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, 4 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை சரிங்களா. கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்க. அதாவது சொல்லுவாங்க கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ ஆஃப் தி சக்ஸஸ். கன்சிஸ்டன்சியாக நீங்கள் எந்த அளவு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதான் ஒரு கீ, அதான் உங்களோட சாவி சரிங்களா. நீங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ரிசல்ட் வந்து சீக்கிரம் கிடைக்கும் சரிங்களா. அதனால கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்க, மைண்ட் செட்டோட இப்போ ஃபாலோ பண்ணுங்க, டயட் மெயின்டைன் பண்ணுங்க சரிங்களா. அதுக்கடுத்து ரெஸ்ட் நல்லா ரெஸ்ட் எடுங்க, இருக்கிறனால பயன்படுத்திக்கோங்க. காலம் பொன் போன்றது, போனால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு நாளும் வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா. இன்னும் ரிசல்ட் வரல, ரிசல்ட் வந்தோன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு யாரும் அசால்ட்டாக இருக்காங்க. எல்லாருமே நல்ல மார்க்ஸ் வச்சுங்க, எல்லாருமே பாஸ் ஆகணும், எல்லாருமே நல்ல ஜாபுக்கு போகணும் சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சொல்லுங்க ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரோட்டில் மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ரோட்டில் ஒன்றா மேக்ஸிமம் இப்போ வந்து நம்ம குரூப்லேயே ஒருத்தர் இருக்காரு, 3 மாசமா ப்ராக்டிஸ் பண்ணாரு, கிரவுண்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணாரு, எந்த ஒரு பெயினும் இல்லை. 1 வீக் தான் ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணார், ப்ரோ நீ பெயின் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணார். கேட்டு பாருங்க சரிங்களா. நான் வேணா அவர் யாருன்னு சொல்கிறேன், கேட்டு பாருங்க சரிங்களா. அதனால டெய்லி ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க, மேக்ஸிமம் கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒரு 5 or 6 days ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக அதாவது மைண்ட் செட்டோட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலைல 5 மணினா 5 மணிக்கு வேக்கப் ஆயிருங்க. அதாவது காலைல எழுந்துச்சுன்னா நமக்கு பாடி டயர்டாக தான் இருக்கும். இன்னைக்கு ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணுறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், காலைல எந்திரிக்கும்போது பாடி டயர்டாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம மைண்ட் செட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் ஒரு கோல் வச்சுருக்கோம் சரிங்களா. ஒரு கோலுக்கு செட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த கோலை நோக்கி நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்படி கோல் நோக்கி போகும்போது நமக்கு வந்து ஒரு 1.5 மாதம் கஷ்டப்பட்டால் தான் முடியும் சரிங்களா. இன்னைக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் நாளைக்கு நல்லா இருக்கலாம் சரிங்களா. இன்னைக்கு வந்து எந்திரிக்க நீங்கள் சோம்பேறித்தனம் பட்டீங்கன்னா நாளைக்கு கஷ்டப்படணும் சரிங்களா. நாளைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க சரிங்களா, ஐயோ கிடைச்ச நேரத்தில் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. எல்லாம் நல்லா கஷ்டப்பட்டு கண் முழிச்சு ஒரு 6 மாதம் 1 வருஷம் 1.5 வருஷமா படித்து 100 மார்க் 120 மார்க் வாங்கினவங்களாம் இருக்காங்க சரிங்களா. அதனால இந்த 1.5 மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல ஜாபுக்கு போயிடலாம் சரிங்களா. ஓகே நண்பா, அப்படி ஃபாலோ பண்ணுங்க. என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க சரிங்களா. ஓகே நண்பா, தேங்க்யூ.